குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்கறது சரியா தப்பா? அதாவது குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது சரியா தப்பா? குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அது வந்து படிப்பு சம்மந்தமாக யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. மற்றபடி வந்து அதில் வேர்ல்டு வைடாக கனெக்ட் ஆகுறதுனால சம் பேடும் இருக்கும், சம் குட்டும் இருக்கும். அது வந்து மதர்ஸ் தான் வந்து டேக் ஓவர் பண்ணி டேக் கேர் பண்ணி பார்க்கணும். அதனால் வந்து ஃபோன் வந்து கொடுக்கறது தப்பு இல்லை, நல்ல விஷயத்துக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியா வந்து 18 வயசுக்கு கீழே யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்கிறீங்களா? இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது தப்பாக தான் தோணுது. ஏன்னா வந்து நம்ம நான் 2K தான். 2Kவாக இருந்தாலும் எனக்கு யூஜி ஃபஸ்ட் இயரில் தான் ஃபோனே வந்து அது ஆன்லைன் கிளாஸ் அதனால நான் வந்து சஜஷன் பண்ணி நான் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி வந்து சில பேர் வந்து பேடாகவும் வந்து யூஸ் பண்ணுறாங்க, குட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது ஓகேன்னு தோணுது. சரி, கொரோனாக்கு அப்புறம் தான் இல்லையா? கொரோனாக்கு அப்புறம் தான் நிறைய குழந்தைங்களை வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற பேர்ல அந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா? அது வந்து நிறைய தப்பான விஷயத்துக்கு எப்படி சொல்றோம்னா ஆபாசமான நிறைய கண்டென்ட் எல்லாம் வருது இல்லையா? குழந்தைங்களை பற்றி நிறைய வருது. அதனால நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நடக்குது. அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறேன்? அதான் சொல்கிறேன், யூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. நம்ம வந்து எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தோணணும். மற்றவங்க வந்து இப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்க, எல்லோரும் வந்து இப்படி பார்க்குறாங்க, இது தப்பு இல்லை, இது 2K வந்து வேர்ல்டு வந்து மாறிட்டே வருது அப்படிங்கிறதுனால அது நம்மளுக்கு தெரியும் வேர்ல்டு எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம காஸ்டியூமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மாறுறது நமக்கு தோணணும். எது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்க பக்கத்துலேயே வந்து மாம், பிரதர், டேட் அது வந்து ஓவர் டேக் பண்ணி கரெக்டாக வந்து யூஸ்வலாக வளர்க்குறது, க்ரோத் ஆகுது, அது வேறு. மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சில பேர் இருக்கிறதுனால அப்படி வந்து அவங்க பேச்சு கேட்டு எப்படி இருக்கிறனாலும் அப்படியும் வரலாம். நமக்கு தோணும் இல்லை எது தப்பு எது சரி அப்படின்ட்டு. பேரண்ட்ஸும் கவனிக்கணும். நம்ம கையிலையும் தான் இருக்குது. நல்லவங்களா மாறுறது, தப்பானவங்களா மாறுறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் சாப்பாடு ஓடுறதுக்கு கூட ஃபோன் கொடுக்குறாங்கல்ல. ஆமாம், அதை பற்றி என்ன சொல்லுவோம்? அது வந்து நம்ம வளர்க்குறது விதம் தான். இப்போ நம்ம ஃபோன் கொடுத்து இவங்க வந்து அடம்பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபோன் கொடுக்கறது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபோன் கொடுக்காமையும் சின்ன வயசில் நம்மளாம் வளர்ந்துருப்போம். நான் 2Kவாக இருந்தாலும் சின்ன வயசில் வந்து நிலாவை கட்டி சோறு விட்டுறது. இப்போ நான் கூட ரூம்குள்ளேயே இருந்தாலும் வெளியே இப்படி வரலாம், மைண்டு வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டே வருது. இப்படியும் காட்டலாமே, ஃபோன் மட்டுமே வந்து காட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. ஃபோனு கொடுத்தா தான் குழந்தைங்க சமாதானம் ஆவாங்க அப்படிங்கிறது மூட நம்பிக்கை. இப்போ உள்ள மூட நம்பிக்கை அப்படி தான். இப்போ நாங்கள் இந்த ஜெனரேஷனில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2Kவாக இருந்தாலும் அப்போ நம்ம வந்து நான் 2000 அந்த மாதிரில தான். இப்போ சின்ன குழந்தைல வந்து அம்மா அப்பாலாம் வந்து யானையை காட்டி வந்து சோறு ஊட்டுவாங்க, பூச்சாண்டி வருது, 4 கனவு வராங்க அப்படிலாம் சொல்லி சோறு ஊட்டுவாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அதை. அப்போ வந்து ஊட்டினதை இப்போ பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புனா மாம் அண்ட் டேட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்க்குறதுல தான் இருக்குது எல்லாமே. இப்போ தானாகவே நம்ம வளர்ந்துட்டு வரதில்லை. அப்பா அம்மா இ ஸ்கூல் போனால் தான் தெரியுது. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நல்ல விதமாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இந்த ஜெனரேஷனையும் அது கரெக்டாக இருக்க தோணும். ஐ திங்க் தப்பு தான். பிகாஸ் இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கிட்ஸு கூட யூஸ் பண்ணுறாங்க. நான் இருக்கிற ஏஜில் பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணல. இப்போ நிலாவில் சோறு ஊட்டுற காலம் விட்டு இப்போது ஃபோனில் சோறு ஊட்டுற காலம் தான் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏஜில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா எங்கள் அம்மா சாதாரணமாக ஊட்டி விடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஏஜில் பார்த்தீங்கன்னா ஃபோன் காட்டி தான் அது கிட்ஸு கார்ட்டூன் சேனல்ஸ் வச்சு தான் ஃபுட்டை ஊட்ட வைக்கிறாங்க. அதோட என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்ஷன்ஸ் கூட ஆகுது. நிறைய அடிக்ஷன் ஆகுது. நான் என்ன சொல்கிறது, நான் நிறைய பார்த்துருக்கேன். போகும்போது அவங்க ஃபோன் தரலைன்னா அழுகுறாங்க. அடம் பிடிச்சி அதை அப்படியே வாங்குறாங்க. வாங்கிட்டு அப்புறம் தான் ஃபுட்டே சாப்பிட்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்போ கரெக்டாக ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா அட் ஏஜ் ஆஃப் 17 யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் பிகாஸ் ஆஃப் த ஆன்லைன் கிளாஸ் கொரோனா பீரியட்னால அது ஃபோன் யூஸ் பண்ணேன். இல்லை நான் ஃபோனே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மேக்ஸிமமே அதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணியிருக்குவேன்.
கொரோனாக்கு அப்புறம் தான் வந்து நிறைய சிறு குழந்தைங்க, அதாவது 17 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்றாங்க. எஸ் எஸ் ஆமாம் கரெக்டு தான். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஃப்ரம் ஏஜ் ஆஃப் கிட்ஸ்லேருந்தே இப்போது எல்லாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது ஓகே, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அந்த ரீட்ஸு நிறைய இதாக பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறது, அது குறைக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இஸ் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் ரீட்ஸ் வந்து சோஷியல் மீடியா இட்ஸ் நாட் அ லைஃப், இட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஆனால் நம்ம என்டர்டைன்மெண்ட்டு சும்மா பொழுதுபோக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறோமா? இப்போ டைம் போகிறக்கு 8 போகிறக்கா அதுக்கு டைம் ஆகும், அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது. நான் சோஷியல் மீடியா கரெக்டாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 18 தான் யூஸ் பண்ணேன். இந்த ஏஜில் தான் என்ன சொல்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக பழகிடுறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெரியாத விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கலாம். அதான் ஒரு விஷயம் தெரியலைன்னா இப்போ இது பார்த்தோம்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு 1000 விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். இல்லை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து என்ன சொல்கிறது, அதை பற்றி வன்மம் வர வைக்கல. அவங்க யூசேஜ் வந்து குறைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ் வந்து முதல்ல படிக்க தான் பார்க்கணும். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை முதல்ல படித்தா தான் அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸே கண்காணிக்க பண்ணிடுறாங்க. அதான் உங்களோட கேள்வியிலேயே பதிலும் இருக்குது சார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பதில் தான். கண்டிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ பேசிக்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு 80% நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது அதை சார்ந்து தான் நம்ம வாழணுன்ற அவசியமும் இல்லை, ஒரு கல்வி முறைகளும் அதை சார்ந்து தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் இங்கே வந்து படித்து வந்தவங்க தான். அண்ட் நான் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல். நான் வந்து தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 1700 குழந்தைங்களோட டெய்லி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இதனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ பேசிக்கலி ஏன் அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம கவனிக்கணும். சரியாக தவறான்ற விஷயத்துக்கு முன்னாடி ஏன் அவங்க அதை சார்ந்து இருக்கிறாங்க, அதோட டிபெண்டன்சி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேசிக்லி இப்போ இருக்கிற ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லாருமே வந்து எதையோ நோக்கி ஓடிட்டுருக்கோம். அது ஒரு பணம் இருக்கலாம், ஏதோ ஒரு மன நிம்மதி, ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ பர்பஸ் டு ரன். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த பேரண்ட்ஸ் கூட இருக்கிற டைம் ரொம்ப குறையுது. அவங்க வந்து நிறைய நேரம் தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ தனிமைப்படுத்தும் போது இன்னொன்று நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்திய குழந்தைகளோட ஐக்யூ லெவல் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, புத்திசாலி குழந்தைகள் வந்து இந்தியர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிட் இருக்கும்போது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும்போது அதை அவங்க ஏதாவது பண்ணணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணம் கரெக்டு தான். பட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி அவங்க வாக்கிங் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கிறோமா? இல்லை. பெரியவங்க வீட்டுக்கு, தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்புகிறோமா? இல்லை. அத்தை மாமா வீட்டுக்கு அனுப்புகிறோமா? இல்லை. ஸோ அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ அது நம்ம வந்து முதல்ல கவனிக்கணும். ஸோ அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், குழந்தைங்களுக்கு கொடுக்குற டைம், அதை நம்ம வந்து அதிகப்படுத்தினா கண்டிப்பாக அவங்க வந்து மொபைல்லேருந்து விலகிடுவாங்க. ஒன்று. இன்னொன்று, இது நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், நம்ம கூகுள் சார்ந்தோ இல்லைனா டேட்டா பேஸ் சார்ந்தோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ அதை வந்து ஒரு காரணமாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இப்போ இந்த ஸ்கூல் அசைன்மெண்ட்டுக்கு தான் என் ஃபோனை யூஸ் பண்ணுறேன், ஹோம்ஒர்க் பார்க்குறதுக்கு தான் நான் என் ஃபோனை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாங்க, அது தவறான முறையில் யூஸ் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அதுவும் தான், ஒரு புக்கில் இல்லாத விஷயம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புக்கோ நியூஸ் பேப்பரோ இல்லைனா எல்லார்கிட்டையும் பேசி ப்ராக்டிக்கல் டேட்டா வாங்குறதோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்டிவ் அசைன்மெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ கோ ரெஃபர் த கூகுள் அப்படின்றத சொல்லாதீங்க. ஸோ எல்லாமே நம்ம திருத்திக்கிட்டா கண்டிப்பாக குழந்தைங்க திருத்திக்குவாங்க. அண்ட் குழந்தைகளே உங்களுக்கும் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக மொபைல் ஃபோனில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு எடுக்கிறீங்களா, தெரியாமல் எடுக்கிறீங்களா, இதெல்லாம் நீங்கள் தான் அது டிசைட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட்,
You are all are so intelligent children. God has blessed you so much. அதனால வந்து கண்டிப்பாக மொபைல் ஃபோன்லேருந்து விலகி இருங்க. உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். You will achieve and you will go places. Thank you. ஆக்சுவலி வந்து இப்போது குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் ஆக்சுவலி for what purpose we are giving is the most important thing in this current situation, in this current generation. So in everyone's point, we should watch them closely and எங்கெங்கே ட்ரிம் பண்ணணுமோ அங்கே மட்டும் ட்ரிம் பண்ணணும். we should not force them or compel them not to watch mobile phone, because in nowadays everyone from newborn child to old ones, everyone is using phone. எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், என்ன புதுசாக கற்றுக்குறோம், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஐ ஃபெல்ட் தட் சின்ன குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுறதா இல்லையாங்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவ் சைடுமே நிறையா இருக்குது. ஸோ வி கேன் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவ் சைடு, பிகாஸ் நெகட்டிவ் சைடு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ஸோ பாசிட்டிவ் சைடு நம்ம எடுத்தோம்னா லைக் வைஸ் இப்போது ChatGPT-ஆக இருக்கட்டும், DeepSeek-ஆக இருக்கட்டும், அண்ட் தென் சைனீஸ் ஒரு ரீசெண்டாக ஒரு வந்து அதெல்லாம் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்காக இருக்கட்டும், என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணி நான் ரொம்ப அதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சேன். அதில் ஒரு எந்த மாதிரி டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. யா, அதாவது இப்போ சோஷியல் மீடியாவெல்லாம் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. யா அதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள்? ஆக்சுவலி ஃபாரின்லாம் வந்து 16லேருந்தே வந்து அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வந்து அங்கே இருக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. பட் ஆக்சுவலி அதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஃப்ரம் தட் 16th அவங்களுக்கு அந்த ஒரு they gain so much of experience. நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடு பார்க்கலாமே, நம்ம நெகட்டிவ் சைடு பார்க்க வேணாம். ஸோ பாசிட்டிவ் சைடு பார்த்தோம்னா அவங்க நிறைய நல்லதுக்கு அதில் வந்து பார்த்துக்கிறாங்களே. இப்போது ஈவன் தோ எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் வந்து புதுசாக லைக் அந்த பிட்காயின் அண்ட் தென் லாட் மோர் அண்ட் தென் இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக யா அஃப்கோர்ஸ் நம்மளோட அவங்க ரொம்பவே அப்டேட்டடாக இருக்காங்க. நம்மளோட ரொம்பவே அவங்க அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க ஃப்யூச்சருக்கு மேபி அவங்களோட பார்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோஷியல் மீடியா அவங்களோட ஃபியூச்சரை நோக்கி போகுது இல்லையா? யா, அண்ட் தென் குழந்தைங்க நிறைய ஆபாசமான இதெல்லாம் பண்ணுறாங்க. யா அஃப்கோர்ஸ் இப்போது அதுக்கானது வந்து சோஷியல் மீடியா வந்து ஆக்சுவலி வந்து நிறையா வந்து இப்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லைக் பேரண்டல் கண்ட்ரோல் மாதிரி அண்ட் தென் அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டை வந்து ஹைட் பண்ணுற மாதிரி சில பல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆக்சுவலி இப்போ பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்டர்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து தேர் க்ளோஸ்லி வாட்சிங் அண்ட் அது வேண்டியது எல்லாமே அவங்க பண்ணி வைக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ராங்கான வேலை போகிறதுக்கு சான்ஸ் கம்மி. யா, வந்து சில குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி சாப்பாடு கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தா இட்ஸ் ஸோ ஹார்ம்ஃபுல். சாப்பிடும்போது வந்து நம்ம வந்து ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது வந்து இட்ஸ் நாட் ஈவன் குழந்தைங்க, பெரியவங்களுக்கும் இட்ஸ் டேஞ்சர் ஒன்லி. ஸோ நம்ம நிறைய கரண்ட் இஷ்யூஸும் நம்ம பார்க்குறோம். சாப்பிடும்போது மேபி அது வந்து அவங்களுக்கு அங்கே தொண்டையில் சிக்கிக்குது. ஸோ நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. கருத்துக்கு நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட், ஸோ ஐம் பர்சூவிங். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இன்னும் சேஞ்ச் வரணும். இன்னும் நிறையா வந்து வி த ஜென்செட் ஆர் என்ன எக்ஸ்பெக்டிங் மோர் சேஞ்சஸ் லைக் யூரோப் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் மோர் சேஞ்சஸ். அது வந்து நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது ஒரு வகையில் வந்து அது வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தவறு அப்படின்னு முற்றிலாவும் சொல்ல முடியாது, அதுக்காக சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட உறவுகளோட ஒட்டுறதில்லை. ஃபஸ்ட்டு ஒன்று அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த உறவை விட அவங்களுக்கு என்னென்னா மொபைல் ஃபோன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அவங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் நிறைய வன்முறை சம்பவங்கள் பார்த்துக்கிறாங்க. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் பார்க்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, குற்றமும் பார்க்குறாங்க, குற்றத்திலிருந்து தப்பிக்கிற வழியும் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைங்க மொபைல் பார்க்குறது வந்து அவசியம் இல்லை, இது ஒரு தவறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேம் டைம் என்ன பண்ணுறாங்க, ஒரு மொபைல் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியறது கூகுளில் போய் நம்ம என்ன வேணால் சர்ச் பண்ணலாம், எந்த விஷயம்னாலும் நமக்கு அது தெரிஞ்சுக்கலாங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு வளருது. ஆனால் அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டை நம்ம மெரிட்டாக எடுத்துக்கிட்டாலும் நிறைய நல்ல பாயிண்ட் இருந்தாலும் அது வந்து சரியில்லைங்கிறது என்னுடைய ஒரு கூற்று. அது ஏன் சரியில்லை அப்படிங்கிற அந்த குழந்தைங்க வந்து கண் விழித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால் கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு. அது ஒன்று.
அது இல்லாமல் அவங்க வந்து பெற்றவங்க சொல்கிறத கேட்குறதில்ல. பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர அவங்க வந்து வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதோ இல்லை மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதோ ரொம்ப குறைவாக இருக்குது சார். அது சரியாக சொன்னீங்க. அதான் மரியாதைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கண்டிப்பாக உறவுகளுடன் ஒட்டுறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிருக்கு. இப்போ என்னென்னா ஆவுனா ஹாய் ஹவாயூ நல்லா இருக்கா அதோட முடிஞ்சிருது, உறவுகளிடம் ஒட்டுருவதில்லை. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்புறம் வன்முறை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கற்றுக்குறாங்க. அதை கற்றுக்கிட்டு அது ஒரு சிலர் வந்து நடைமுறைக்கு கொண்டுவும் வர்றாங்க, ஒரு சிலர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அது குழந்தைங்களோட மனநிலையை பொறுத்து. நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லணும்னா பேரண்டல் கண்ட்ரோல் போட்டுறணும், இதுதான் பார்க்கணும் இது பார்க்கக்கூடாதுன்னு சரி தவிர பெற்றவங்க எடுத்து சொல்லணும் சார். குழந்தைங்களுக்கு தெரியாது, ஒரு ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஒரு சில குழந்தைங்கள் தெரிஞ்சும் அந்த தவிர செய்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, மொபைல் கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, குழந்தைங்க கொண்டு வராங்க. நிறைய யூசேஜ் இருக்குது, அது நான் நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் கொரோனா டைமில் கொடுத்து பழக்கிட்டாங்க. ஆமாம் சார். ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்கிறது என்ன சார், இவங்க டீச்சர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம், இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக வேறு ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. இதில் எங்களுக்கு வந்துட்டு சரின்னு என்னால் ஆஸ் அ டீச்சர் என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல சார். கரெக்டாக தான் சொன்னீங்க. அதுதான். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும். கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ரேசிங் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஏன் வந்துட்டு என்னது ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து ஒரு காரணமாக அமையுது. ரேசிங் போகிறது, அப்புறம் அங்கே இங்கே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு முன்னால் யார் வரா பின்னால் யார் வரான்னு கவனிக்கிறதில்ல, யார் இடையில என்ன வருதுங்கிறது கூட தெரியல. நிறைய ஆக்சிடெண்ட்ஸுக்கு வழிவகுக்கிறது இது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் சமூக வலைதளத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மறந்துடுறாங்க. என்ன வேணும்னாலும் பேசுகிறாங்க, யாரை வேணும்னாலும் பேசுகிறாங்க. எப்படி பேசணும் அப்படிங்கிற அறிவு கூட அந்த குழந்தைங்களுக்கு இல்லை. இல்லை தெரிந்தும் அந்த தவறுகளை செய்கிறாங்க. படித்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட அந்த இதில் இருக்கிறவங்க அவங்க பிஹேவியர் நல்லாயிருக்கும். ரொம்ப கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நான் நிறைய ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேர்ட்ஸே வந்து நம்மளால் படிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது வந்துட்டு அதனால் இதெல்லாமே நான் என்ன சொல்கிறேன், அந்த குழந்தைங்க படிக்கும்போது அவங்களுக்கு இது சரி தவறுங்கிறது தெரியாமல் நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுது சார். இல்லை சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மொபைல் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, தப்பில்லை. பேரண்டல் கண்ட்ரோல் போட்டிருக்கோங்க. நீங்கள் என்ன குழந்தை பார்க்குறாங்கிறத அப்பப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும், அவன் என்ன பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறது. இது 24 மணி நேரம் நம்மளால் அது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்தால் என்னம்மா ஒரு பார்க்குறியா ஒரு 1/2 hour பார்த்துக்கோ, அவ்வளோதான். நம்ம டைம் கொடுக்கணும். கொடுத்து என்ன சர்ச் பண்ணுறியா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக வேணும்னு சார். அவங்க கையில் தான் இருக்குது, தவறு செய்கிறதும் செய்யாதது. ஆமாம், ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இது சரி தவறுன்னு அவங்களுக்கு பிரித்தறிய தெரியாத அந்த வயது இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் சார், எடுத்து சொல்லணும். ஆஸ் அ பேரண்ட் நான் சொல்லுவேன். சூப்பர் மேடம், தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்டிப்பாக தப்பு தாங்க. ஏன் தவறுன்னு சொல்லுங்கள்? தவறு அப்படின்னா அதாவது சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கேம்ஸு அந்த இது அடிக்ட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா அதோட எஜுகேஷன் பாதிக்கப்படுது. அது இல்லாமல் நிறையா கண் அது இது நிறையா பாதிக்கப்படுது. இப்போ நீங்கள் சின்ன வயசில் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன? நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஃபோனே இல்லை, நம்ம வந்து பட்டன் ஃபோனில் தான் பாம்பு கேம் விளாண்டுருந்தோம். அதனால் உங்களுக்கு என்ன பாதிச்சு? அப்போது இந்த வயசு குழந்தைங்களை சொல்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பாதிச்சு? ஃபன் பண்ணது சொல்லுங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு என்ன கண்ணு பாதிச்சா? அவர் எது சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நம்மளே சிக்க விட்டு நீங்க கேப்ல வந்து நீங்க சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு என்ன தோணுது? என்னது கேட்க ஸ்டாப் பண்ணி அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். வேற என்ன புரியல எனக்கு ஒன்று மாப்பிள்ள. நீ சொல்லு ஏதாலும் எங்க அமிதாப் பாபா பாத்துக்கலாம். இல்ல 18 வயசுக்கும் குறைவான குழந்தைங்க எல்லாம் போன் யூஸ் பண்றாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யூஸ் பண்ணலாம், ஓகே ஒரு யூஸ் பண்ணலாம், ஒரு லிமிட். நீ மாப்பிள்ள நீ இவன் கிளாஸ் கொஸ்டின் கேட்குற இதனால நான் பேச மாட்டேன். மாப்பிள்ள நான் ஒன்று சொல்ல வருவேன் உலகத்துக்கு, ஒரு உலகத்துக்கு நான் ஒன்று சொல்ல வருவேன், நீ வந்து மாற்றி மாற்றி உடப்பிட்டு இருக்கு. ஃபோன் யூஸேஜ் இருக்கலாம் ப்ரோ, ஆனால் ஒரு லிமிடேஷன் இருக்கணும். ஓவராக யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு தான். சோஷியல் மீடியா தான், அதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு
மாப்பிள்ள நிறைய ஆபாசமான கண்டென்ட்களும் சிறு குழந்தைகளோடதெல்லாம் நம்ம பார்ப்போம். நீ நம்மளே கண்டக்ட் ஆக்கி விட்டுருவாரு ப்ரோ. மாப்பிள்ள நீ பேசுறா நீ பேசு மாப்பிள்ள நீ வா நம்மளே கண்டக்ட் ஆக்கி விட்டுருவாரு. நீ பேசு 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 அதெல்லாம் நான் இல்லை நீ வா. என்ன பேசு என்ன ப்ரோ என்ன கேள்வி ப்ரோ? ஆபாசமான கண்டென்ட்லாம் குழந்தைங்களாம் போடுறாங்கல்ல சோஷியல் மீடியால, அதான் அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு என்ன மாப்பிள்ள யோசிக்கிறா? ஆக்கிறதே நீ தான். குழந்தைகளுக்கு ஃபோன் கொடுக்க கூடாது அவர் எடிட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முடிச்சிங்க, அவ்வளவுதான். இல்லை அப்படி இல்லை, நமக்கு வேற நம்ம அது குழந்தைங்கள மட்டும் தப்பு சொல்ல முடியாது. அந்த மொபைலோட அவங்க மொபைல்லேருந்தே அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், உள்ளே போகாமல் அந்த மாதிரி தான் பண்ணலாம். இல்லை குழந்தைங்க நிறைய வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு ஊட்டுறதுக்கு குழந்தைங்க அழுதாங்கன்னா அடம் பிடிச்சாங்கன்னா அதையெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் ஃபோன் கொடுக்குறாங்கல்ல, அதான் அதை பற்றி என்ன சொல்லுவேன்? கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? மாப்பிள்ள சிக்கிட்டு நான் பாதஜி சொல்லு இருக்கேன் அதுக்கு என் நண்பன் பேசுவாருங்க, நண்பன் பேசுவாரு வாங்க. வாடா டே நமக்கு அவ்வளோதான். ரெண்டு கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணியாச்சு, நீ வா. அதுக்கு நீ வந்து கவுண்டர் பாயிண்ட் கொடுப்ப ப்ரோ, அவ்வளோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சில்ட்ரன் ஆக்சுவலி பார்த்தா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து அவங்க ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுறாங்க. அது வந்து விளையாட்டு பருவம், அந்த விளையாட்டு பருவத்தில் வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த ஃபோன் யூசேஜ்னால அதெல்லாம் வந்து பண்ணுறதில்ல. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆக்டிவான ஒரு சில்ட்ரனோட லைஃப் டைம் அந்த ஏஜ் குரூப் வந்து ஒரு ஃபோன்னால் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலாக ஆயிடுது, எப்பயுமே ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் ஆயிடுது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோன் யூசேஜ் வந்து ஒரு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஓகே. பட் தனியாக நம்ம ஃபோனை வந்து சில்ட்ரன் கையிலே கொடுத்துட்டு அவங்க மணிக்கணக்காக அதிலே வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது அது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம் தான் என்றைக்குமே. சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துகிறாங்கல்ல குழந்தைங்கள்லாம், அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா 18 வயசு கீழே வந்து அவ்வளோ வந்து அவசியம் இல்லை. இப்போ நம்ம சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் அந்த மாதிரினா ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு ஃபைன். பட் அது தவிர இப்போது அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது க்ரோத் அந்த ஏஜில் வருதா அப்படின்னு பார்த்தா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறையா அதில் வந்து ஸ்டடி பர்பஸஸ் அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒரு இன்ஸ்டாகிராமே இப்போ நிறைய வந்து ஸ்டடி ரிலேட்டட் இதுவும் இருக்குது. அந்த மாதிரி போனால் ஓகே. பட் எல்லாருமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த ஏஜில் வந்து நம்ம அந்த இளமை பருவத்தில் எந்த வழியில் வேணாலும் போகலாம். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது வந்து ஈஸியான ஏஜ் அப்படின்ற போது என்றைக்குமே ஒரு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். தனியாக அவங்கள வந்து அவங்க போக்கில் போக விட வேண்டாம். என்ன பண்ணுறாங்கன்னு வீட்லேயும் தெரிஞ்சு பண்ணால் நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம்னா அழுகிற குழந்தைங்க, சாப்பிட்ற குழந்தைங்க, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களாம் இருக்குது, அடம் பிடிப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஃபோன் கொடுத்து சமாதானப்படுத்துகிறாங்கல்ல, அது மிகவும் தவறு. நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பேட் ட்ரைனிங் பேரண்ட்ஸ் கொடுக்குறது. அது இப்போதைக்கு அவங்க அந்த அழுகையை நிறுத்துறது மட்டும்தான் பார்க்குறாங்க, அதுக்கு சொல்யூஷன் அது இல்லை. இப்போ நம்ம சின்ன பிள்ளையில் வந்தபோது நம்ம அந்த காலத்தில் ஃபோன் ஒன்றும் நம்ம பேரண்ட்ஸ் காமிச்சு நம்மளுக்கு சோறு ஊட்டினது இல்லை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக நம்மளுக்கு போகுது. அது அப்போ நம்மளுக்கு ஃபோன் கொடுத்தா நம்ம வந்து அழுகை நிறுத்திடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி இது பண்ணால் அழுகை நிறுத்திடுவோம். அது வந்து ஒரு டேண்ட்ரம் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் போகும். அப்போ நம்ம அழுது எல்லாத்தையும் சாதிச்சு ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு வாங்கிடலாம். ஆமாம், அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஹேபிட்டை வந்து அவங்க சில்ட்ரன்ஸுக்கு உண்டு பண்ணுறது. அது நம்மளே உருவாக்குறோம். ஒரு பேரண்ட்ஸாக அவங்களே தப்பாக ஒரு லீட் பண்ணுறாங்க. எஸ், தப்பாக. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்கிறேன்னா, நிறையது இப்போது தி வேர்ல்ட் இஸ் க்ரோயிங். நம்ம வந்து பாரம்பரியத்தை வந்து எல்லாத்தையும் விடணும்னு அவசியம் இல்லை. எது எது நல்லதோ அதை வந்து ஏன்ஷியன்ட் வகையிலையும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ வந்து மாடர்ன் ஏஜ் நம்ம அதனால் டெக்னாலஜி எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் டெக்னாலஜி பர்பஸாக தான் நான் வந்து என் குழந்தைய வளர்த்துவேன் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பழசு எல்லாத்தையும் அதுலேயும் நல்ல மகிமை நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லி கொடுத்து வளர்த்தலாம். குழந்தைங்களை என்றைக்குமே 5 வளையாதது 50 வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற போது நம்ம சின்ன வயசுலேயே எப்படி நம்ம வந்து வளர்த்து வரோமோ அதுதான் நம்ம பெரிய வயசில் அவங்க கேரக்டர் பில்ட் ஆகுறது சின்ன வயசுலேருந்து வளர்த்து வர்றதுல தான் இருக்குது.
கண்டிக்கவும் செய்யணும், கண்காணிக்கவும் செய்யணும். குழந்தைங்க கையில் ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோட கருத்துப்படி. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பெற்றோர் வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்லி செல்ஃபோன் கையில் இருந்தால் அவங்களோட வேலை ஈஸியாக முடியுது. அதனால அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. கையில் கொடுத்துட்டு குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு கூட பார்க்காம இருக்கிறாங்க. பட் இதனால குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சின்ன குழந்தைங்கள்ந்து பிறந்து 6 மாதம் ஆன குழந்தைக்கு கூட கையில் செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. வளர வளர அந்த குழந்தைங்களோட நிறைய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நாங்கள் ஸ்கூல்ஸில் பார்க்குறோம், காலேஜஸில் பார்க்குறோம். அந்த செல்ஃபோன் தான் அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த செல்ஃபோனை 5 மினிட்ஸ் கொடுக்கலன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ அதிலேருந்து அவங்க விடுபடணும்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செல்ஃபோன் கொடுக்குறத கட் பண்ணுனா குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க நல்லதுக்காக சோசியல் மீடியா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுக்காக, படிப்புக்காக, ஏதோ அவங்க அதில் இருந்து க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு, இப்போல்லாம் இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஐடியாஸுக்கு மட்டும் பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு அவங்க யூஸ் பண்ணலாம். மற்றபடி தனியாக அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை கொடுத்து அவங்களே பண்ணுற மாதிரி இல்லாமல் பேரண்ட்ஸோட கண்காணிப்போடு கொடுக்கலாம். அதான் நிறைய சோஷியல் மீடியா மூலிமா ஆபாசமான கண்டென்ட் எல்லாம் வருது இல்லையா, குழந்தைங்களே யூஸ் பண்ணுறதுனால. அதை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். கவர்மெண்ட்டில் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆஃப்லைட் இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அதை மானிட்டர் பண்ணி இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம். ப்ளஸ் அபவ் 18+ தான் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அந்த இன்க்ளூடிங் வியூவர்ஷிப்லேருந்து எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ மேக்ஸிமம் வந்து செல்ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அன்னெசரியாக யூஸ் பண்ணாதீங்க. ப்ரொவைடட் இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. டிஸ்அட்வான்டேஜ் அன்னெசரி டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. நிறையா மேக்சின்ஸு இதெல்லாம் படிக்கலாம். அதை வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் வேறு மீடியா யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மீடியா அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இன்றைக்கி செல்ஃபோன் மட்டுமே தான் அவங்களோட வாழ்க்கையாக போச்சு. அதனால் அவங்க வந்து சாப்பிட்றப்போ கூட பேரண்ட்ஸோட பேசுகிறது, வீட்டில் குழந்தைங்களோட நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூட யாருக்குமே டைம் இல்லை. எப்போவுமே நம்மளுமே பேரண்ட்ஸுமே வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கிறோம். அது ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கலாம், மெசேஜ் ஏதாவது அவங்க அனுப்புகிறாங்க, நம்மளும் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே இன்றைக்கி சோசியல் மீடியா ஆர் செல்ஃபோனில் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதை வந்து ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை அவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து ஏதாவது இதுக்கு ஒரு கண்டிப்பான சொல்யூஷன் எடுத்தே ஆகணும். பேரண்ட்ஸுமே குழந்தைங்களை கொஞ்சம் கவனிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும். முன்னாடி இருந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரீசன் கிடையாது. பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கண்டிப்பாக அவங்களோட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி, ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு வந்தாலும் இல்லை வீட்டில் இருக்கும்போதும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்கணும். பேரண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணணும் டே டு டே. அவங்க என்ன தான் பிஸியானாலும் அட்லீஸ்ட் ஒரு மேபி ½ an hour 40 minutes கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் சில்ட்ரன் கூட. என்ன பண்ணுறாங்க, அவங்க இது என்ன எல்லாமே பார்க்கணும், கண்டிக்கணும். அவங்களோட மூமெண்ட்டு, அவங்களோட இது எல்லாமே பார்க்கணும், சைக்காலஜிக்கலாக பார்க்கணும். அவங்க வந்து அதை ப்ரோப் பண்ணு, தே ஷுட் ப்ரோப் த சில்ட்ரன். ரொம்ப தவறுங்க. ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுவோம். சரி, நார்மலாக ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் நினச்சிட்டு போவோம். பட் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க மைக் ஆன் பண்ணிட்டு கெட்ட கடாத்து திட்டுறாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுவும் அவனுங்களாம் பார்த்திங்கன்னா 8 இல்லை 9 வயசு தான் இருப்பானுங்க. என்ன நம்பிக்கையில் அவங்க அப்பா அம்மாலாம் ஃபோன் தராங்க தெரில. இதெல்லாம் சோகம் என்னென்னா எங்களே அவுட் ஆக்கிடுறானுங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ், சாப்பிட வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன சொல்ல வருது? ஆக்சுவலாக ஃபோன் தரலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் ஒரு சர்டன் லிமிட்டோடு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாதிப்பு இல்லாமல் நீட்டாக போயிடணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஓவர் என்ன சொல்ல, அது கரெக்டாக சொல்ல வரல. லைக் ஃப்ரீடம் ரொம்ப கொடுத்தானா வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ வர. அதுதான் இப்போது ரொம்ப சிக்கலாக இருக்குது. 18 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஆபாசமான கண்டென்ட் எல்லாம் வருது, உங்களுக்கே தெரியும், பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயங்களும் கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேரண்டிங்க்குன்ட்டு இதில் மெயினாக சொல்ல முடியாது. இப்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது.
அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது எது கரெக்டாக எது தப்புன்னு அதுக்கேற்ற மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒதுக்கிட்டு நல்லதை எது எடுத்துக்கணுமோ அப்படியே போய்க்கணும். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அது வந்து அவங்க கையில் தான் இருக்குது, பேரண்ட்ஸும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வேலை நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நமக்கு ஃபோன் வாங்கி தராங்கன்னா நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடணும். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்தனாலே எல்லாமே நீட்டாக போகும். எஜுகேஷன் எல்லாம் பாதிப்பாகுது குழந்தைகளாம், அதை பற்றி என்ன சொல்கிறேன்? எஜுகேஷன் இதிலலாம் பாதிப்பு என்ன கேட்டனா கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களே செமஸ்டர்லாம் வருது, செமஸ்டர் முன்ன நாள் கூட நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அது வந்து பாதிக்குதா கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா படிக்கிறது முடிவு பண்ணிட்டோன்னா அது எப்போ எப்படி வேணால் படிச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து ChatGPTன்னு ஒன்று இருக்குது, அந்த ChatGPT யூஸ் பண்ணி நாங்கள் அதில் தான் நாங்கள் முக்கால்வாசி டைம் படிக்கிறோம். ஸோ அது வந்து எஜுகேஷன் பாதிக்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியாவிலேருந்து நிறைய நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சில குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, அழுகிறாங்க, அதாவது சாப்பாடு ஓடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஃபோன் கொடுத்து அவங்கள அடிக்ட் ஆக்குறாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்ல முடியாது. அதான் அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுதான் நடக்குது. கோமாளி படத்தில் ஜெயம் ரவி சொல்லியிருப்பார், அப்போல்லாம் வந்து நிலா காமிச்சு சோறு ஓட்டினாங்க, அந்த மாதிரி இப்போ வந்து ஃபோன் காமிச்சு சோறு. அது வந்து கரெக்டாக தப்பான நம்ம டிசைட் பண்ண முடியாது. பட் அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்து தான். ஸோ காமிக்கிறத காட்டாமல் இருக்கிறது அவங்க விஷ். இப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கருத்து? பி ஆன் யர் லிமிட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப மேலேயும் போயிட்டீங்கன்னா அப்புறம் உழ வேண்டியதெல்லாம் ஒழுகும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமாம். பேரண்ட்ஸுங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேரண்ட்ஸுக்கு சொல்கிற அளவுக்குலாம் நம்ம பெரிய வெளியில் கூட்டிகிட்டு போக, வெளியில் இருக்கிற அவுட்டர் வேர்ல்டுனா என்னன்னு சொல்லி கொடுங்க, அவ்வளோதான். பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள், நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. லைக் நார்மலாக நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருந்தீங்கனாலே குழந்தைங்க வந்து கொஞ்சம் உங்கள் கூட இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ராக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வேலை அப்படின்ட்டே போயிடுறாங்க, குழந்தைங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வர நிறைய பேர் அதனால தான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அப்போ உங்கள் நண்பருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என் நண்பர் அதான் பாருங்க, ஃபோனை யூஸ் பண்ணிட்டுக்கோம், போர் அடிக்குது, டீ சாப்பிட்றோம், அவ்வளோதான். அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே தான் ப்ரோ, எல்லாரும் ஒரே இதில் ஒரே தட்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஃபோன் தேவைப்படாது ப்ரோ, சிம்பிள் லாஜிக். கரெக்ட் சூப்பராக சொன்னீங்க. இல்லை ஆக்சுவலாக தப்பு தான். குழந்தைங்க வந்துட்டு இப்போ சாப்பிட்றதுலேருந்து எதுக்குன்னாலுமே இப்போ வந்துட்டு ஃபோன் தான் கேட்குறாங்க. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக. அதான் அழுகிறதுக்கு, அடம் பிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபோன் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க இல்லையா? அது உங்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அது எப்படி தெரியுது? தப்பு தான், அது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக நாமெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் பண்ணதில்லை. விளையாடுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். அடம் பிடிக்கிறதுனா நம்ம நார்மலாக விஷயத்துக்கு மிட்டாய் வேணும் அந்த மாதிரி நம்ம அடம் பிடிச்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஃபோன் வேணும்னெல்லாம் நம்ம அடம் பிடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி என் கூட ஒர்க் பண்ணுற மேரீடு பீப்புளும் வேணும் அவங்களுக்கு ஏதாவது கால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுத்துருவாங்க பார்க்கறக்கு. பட் அது வந்து நான் ஹவ் ரெட் அ புக். அந்த புக்கில் எப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இட் இஸ் லைக் லேர்னிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா எவ்வளோ கற்றுக் கொடுக்குறோமோ நிறையா லாங்குவேஜஸ், மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேருந்து புக்ஸ் ஃபுல்லாக வரைக்கும் அவங்களால படிக்க முடியும். பட் மொபைல் கொடுக்கறதால உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து கம்மியாகுது. அது இட் இஸ் கன்ஃபைன் டு ஒன் ஃபோன், ஒரு ஸ்க்ரீனோட கட் ஆகிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ராங். அது மினிமைஸ் பண்ணலாம் மேபி. இப்போது என்ன சொல்கிறதுன்னா, சோஷியல் மீடியாவில் 18 வயசுக்கும் குறைவான குழந்தைகள் தான் அதிகமாக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்கல்ல. அதில் நிறைய ஆபாசமான கண்டென்ட்டுகள்லாம் வருது, உங்களுக்கே தெரியும். அதை பற்றின உங்களுடைய கருத்து? குழந்தைங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் குழந்தைங்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த சைல்டுஹுட் என்ஜாய் பண்ண முடியும். டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் சைல்டுஹுட் அது வந்துட்டு அவங்களோட சைல்டுஹுட் அந்த குழந்தை தன்மையை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போல்லாம் குழந்தைங்க வந்துட்டு குழந்தைங்களாவே இருக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா ரொம்ப விவரமாக இருக்காங்க. நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இப்போ வரைக்குமே அந்தளவுக்கு விவரமாக நாங்கள் இருக்கோமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. ரொம்ப விவரமாக பேசுகிறாங்க. ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு அவ்வளோ இதாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே என்னடா இது அப்படின்ற ஆச்சரியமாக இருக்குது. அப்படிதான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேக்ஸிமம் அவங்கள வந்துட்டு என்கேஜ் பண்ணணும். குழந்தைங்கள வந்துட்டு பேரண்ட்ஸ் அவங்க டைம் கொடுத்து மேக்ஸிமமாக எப்படியெல்லாம் அவங்க கூட இருக்க முடியும், டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணுவாங்க.
இட் இஸ் லைக் அவங்க சொன்ன மாதிரி தான், அவங்க பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். கம்ப்ளீட்டாக தப்புனும் சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக சரினும் சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து ஒரு அளவாக யூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட். கோவிட் அது வந்து எப்படி பார்த்தாலும் இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான சேஞ்ச் ஓவர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ கெட்டதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல விஷயத்தில் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாட்டுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சது தோணுது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டோட யூஸ் பண்ணிக்கிட்டால் எதுவுமே தப்பு இல்லை. ஸோ தட் இஸ் இட்.